இன்னைக்கு கிராமத்துல போவாங்க விளையும் பயிர் சொல்லுவாங்க. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நீங்க இருக்கிற மக்களுடைய எழுச்சிய வெற்றிக்கு அளிக்கலாம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசாங்கம் 2011 2020 வரைக்கும் ஆட்சி புரிந்த காலத்துல தமிழகத்தில் நிறைய திட்டங்கள் விடுபடப்பட்ட சட்டமன்ற தொகுதினா அண்ணா திமுக ஆட்சியில நிறைவேற்றப்பட்ட திட்டம் தான் மக்களுக்கு நன்மை கிடைச்சது. திமுக ஆட்சியில் ஏதாவது திட்டத்தை கொண்டாங்களா? அதோட இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில மிகப்பெரிய திட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் சுமார் 250 கோடியில கொண்டாந்து நிறைவேற்றி கொடுத்தோம். அதே போல இந்த திருப்பூர் மாவட்டம் இந்த பகுதியில் மக்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்காக சுமார் 350 கோடியில அரசு மருத்துவக் கல்லூரி சாதாரண ஏழைகளுக்கு தனியார் மருத்துவமனையில் என்ன சிகிச்சை கிடைக்கிறதோ அதை விட அற்புதமான சிகிச்சை. இந்த ஏழை மக்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தனியார் மருத்துவமனைக்கு கூட பல்லாயிரக்கணக்கான ரூபாய் செலவாகும், பல லட்சம் செலவாகும். ஆனா நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு திருப்பூர் மாநகரத்தில் அற்புதமான மருத்துவமனை சிறப்பான சிகிச்சை அளிக்கிறது. இன்றைக்கு உலகத்தரத்திற்கு ஏற்ற மருத்துவமனை நாம் கட்டி கொடுக்கப்பட்ட அந்த மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவர்கள் நியமிக்கல, அங்கே செவிலியர் நியமிக்கல, மருத்துவ உதவியாளர் நியமிக்கல, அந்த மருத்துவமனைக்கு தேவையான மருந்து மாத்திரை ஊசி இல்ல. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இன்றைக்கு உலகத்தரத்திற்கு ஏற்ற மருத்துவமனை அமைய ஏழைகளுக்கு உயர்ந்த சிகிச்சை கொடுக்க முடியும். இது அண்ணா திமுக லட்சியம். அதே போல அம்மா மெடிக்கலை கொண்டு வந்தோம். இந்த தொகுதியில் தான் அதிகமா அம்மா மெடிக்கலை அரசின் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பதை கூட பொறுக்க முடியாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின். இதில் என்ன அரசியல் வேண்டி இருக்குது? எந்த ஒரு அரசாங்கமும் ஏழைகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்தால் அது தொடர வேண்டும். அதுதான் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அழகு. ஆனால் விடியா திமுக அரசாங்கம் ஏழைகளுக்கு அற்புதமான சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டம் அம்மா மெடிக்கல் திட்டம் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியில தேர்ந்தெடுத்து இந்த அம்மா மெடிக்கலுக்கு அமைச்சோம். ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் அந்த பகுதியில் யாருக்காவது நோயாளிப்பட்டால் அந்த அம்மா மெடிக்கலுக்கு சென்று சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். அதுல அண்ணா திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டது. திமுக ஆட்சிகள் பிறகு இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டால் அண்ணா திமுக கட்சிக்கு நல்ல பெயர் வந்துவிடும் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த திட்டத்தை ரத்து பண்ணிவிட்டாங்க. ஸ்டாலின் அவர்களே, ஏழைக்கு செய்கிற துரோகம், ஏழைக்கு செய்கிற எந்த ஒரு அரசாங்கமும் ஏழைகளை பகைச்சால் அந்த அரசாங்கம் அடியோடு அகற்றப்படும். அந்த வகையில நீங்க அம்மா மெடிக்கலை ரத்து பண்ணிருக்கிறீங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இப்ப 2000 அம்மா மெடிக்கல், இப்ப 4000 அம்மா மெடிக்கலை கொடுக்கும். இந்த கட்சி ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. பொன்முடிச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட கட்சி. ஏழைகளை வாழ வைப்பதற்காக இந்த கட்சி ஆட்சி அமைத்தது. புரட்சித் தலைவர் அம்மாவும் ஏழைகளுக்காக திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய தலைவி. இருவரும் தலைவர்கள் தமிழகத்துடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டார். ஏழை மக்களுடைய வளர்ச்சிக்காக, ஏழை மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் முழுவதும் நிறைவேற்றுவதற்காக பாடுபட்ட தலைவர் நம்முடைய தலைவர். திமுக தலைவர் அப்படியே இருக்குது, குடும்பத்துக்காக வாழ்கிற தலைவர். நம்முடைய தலைவர் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர். திமுக தலைவர் கருணாநிதி ஆகட்டும், திரு ஸ்டாலின் ஆகட்டும், குடும்பத்தை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் பொன்முடிச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சித் தலைவர் அம்மா, இருவரும் தலைவர்கள் மக்கள் பற்றியே சிந்தித்தார். ஏனென்றால் இரண்டு தலைவர்களுக்கும்
வாரிசு இல்ல, இங்க இருக்கிற மக்கள் தான் வாரிசு, இங்க இருக்கிற மக்கள் தான் குடும்பம். நம்மை காப்பதற்கு நமக்கு என்ன தேவை என்பதை சிந்தித்து சிந்தித்து செயல்படுத்திய தலைவர் தொண்ணூறு ஜமால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு குடும்பம், அவருடைய வாரிசுகள், அவர் செல்வத்தோடு வாழ வேண்டும், அவருக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும். அதுதான் திமுகவுடைய நிலைமை. அதனாலதான் இன்னைக்கு கருணாநிதி குடும்பம் 8 கோடி மக்களை சுருட்டை கொண்டிருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது 2026 தேவை. கருணாநிதி அவர் இருக்கின்ற பொழுது திமுக கட்சியில ஊழல் 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 என்று சொன்னால் திமுக இந்தியாவில் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஊழலின் ஊற்றுக்கண் திமுக கடந்த கால ஆட்சியை நீங்க பாருங்க, நீரான ஊழல், பூச்சி மருந்து ஊழல், அரிசி ஊழல், இப்படி ஏற்கனவே ஊழலில் திளைத்த கட்சி திமுக கட்சி. தமிழ் மாநில காங்கிரஸ் கொடி பறக்குது, திமுக கொடி பறக்குதுல, எதனால பறக்குது? காற்றுனால பறக்குது. காற்றுனால பறக்குது. காற்ற கண்ணுல பார்க்க முடியுதா? கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,74,000 கோடி 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், கண்ணுக்கு தெரியாத காற்றலையில் ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. இன்றைக்கு மத்தியில அவர்கள் மத்தியா இருக்கிற காலத்துல இந்த இலாக்கா வைத்தவர்கள் ஊழல் செய்து நம்முடைய தமிழகத்தையே தலை முடிக்க வைத்திருக்காங்க. இந்தியாவில் எங்க பார்த்தாலும் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் ஊழல் என்று இந்த நாடே சொல்லிக்கிற அளவுக்கு ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. இன்றைக்கு திமுக நிலை என்ன? இன்னைக்கு கலெக்ஷன் கமிஷன் கரெக்ஷன், கலெக்ஷன் கமிஷன் கரெக்ஷன், இதான் திமுகவுடைய கொள்கையாவே மாறிடுது. ஆனா இதுல இருந்தெல்லாம் விடுபட வேண்டும் என்றால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொறுத்தவரை அண்ணா திமுக தலைவர் அதோட இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி கொரோனா காலம். அந்த கொரோனா காலத்துல மக்களுக்கு வேலை இல்லை, அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை. அந்த காலகட்டத்தில் கூட மக்களை கண்ணை இதை காப்பதை போல அண்ணா திமுக அரசாங்கம் காப்பாற்றி விலை மதிக்க முடியாத உயிர்ங்க. சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற வல்லரசு கூட மக்களை காப்பாற்ற முடியல. ஆனா அண்ணா திமுக அரசு இங்க இருக்கின்ற மக்களை, தமிழ்நாட்டு மக்களை விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய பெருமை அண்ணா திமுக அரசு. அந்த கொரோனா வைரஸ் தொற்று இது கண்ணுக்கு தெரியாது, அது எப்படி ஒருவருக்கு வருதுன்னு தெரியாது, அதனுடைய நோயுடைய அறிகுறியும் தெரியாது, அதுக்கு என்ன சிகிச்சை அளிக்க முடியும் என்று அதுவும் தெரியாது. எந்த சிகிச்சை அளிச்சா அந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க முடியும் என்று தெரியாது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு விழிப்போடு இருந்து நம்முடைய மருத்துவர்கள், செவிலியர், மருத்துவ உதவியாளரை வைத்து சிறப்பா இந்த கொரோனா வைரஸ் பரவல் மக்களை பாதுகாத்தாலும் அண்ணா திமுக இது சாதாரண விஷயம் இல்லைங்க. பாரத பிரதமர் இந்தியாவில் இருக்கிற அனைத்து முதலமைச்சருடைய ஆலோசனை கூட்டத்தை கூட்டினார். காணொலி காட்சி மூலமா அவர்கள் ஆலோசனை நடத்துறாங்க. அந்த ஆலோசனையில அவர் குறிப்பிட்டது, பாரத பிரதமர் குறிப்பிட்டது, தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதே போன்ற மாநிலம் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கின்ற முறை தமிழ்நாட்டை பார்த்து தெரிஞ்சுக்கீங்க அப்படின்னு சொல்லி கொரோனா வைரஸ் பரவலை தடுப்புக்கு என்ன நடவடிக்கை எடுப்போம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அது மட்டுமல்ல, கொரோனா காலம் ஒரு கொடுமையான காலகட்டம். யாரும் வீட்டுக்கு வந்து
பாதுகாத்து விலைவாசி ஈராம அரசாங்கம் அதிமுக. அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, மக்கள் பாதிக்கப்படக்கூடாது இருக்காங்க. ரேஷன் கடையில் ஒரு வருஷம் விலையெல்லாம் அரிசி கொடுத்தோம், விலையெல்லாம் எண்ணெய் கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், விலையெல்லாம் சக்கரை கொடுத்தோம், கொடுத்தோம்ல. குடும்பத்துக்கு 1000 ரூபாய் பணமும் கொடுத்தோம். இப்படி மக்களை வாழ வைத்த அரசாங்கம் அரசாங்கத்துக்கு வருவாய் இல்ல, மதுபான கடை கூடியாச்சு. அதே பத்திரப்பதிவு கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. இப்படி இக்கட்டான நிலை. 40,000 கோடி அரசுக்கு செலவு கொரோனா காலத்துல அதையெல்லாம் பொருட்படுத்தல. அதை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும், அதுதான் தலையாய கடமை என்று கருதி அதிமுக அரசாங்கம் செயல்பட்டது. அதோட நானே அப்படி 32 மாவட்டத்திற்கு நான் சென்றேன். 32 மாவட்ட மக்களை சந்தித்தேன். 32 மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியாளர் கூட்டத்தை கூட்டி அந்தந்த மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவலை எப்படி தடுக்கப்படுகிறது, அதற்கு என்னென்ன தேவை என்பதை ஆராய்ந்து உடனுக்குடன் உத்தரவு பிறப்பித்து நாட்டு மக்களை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்பொழுது கூட மருத்துவர்கள் குறிப்பிட்டார்கள், நீங்கள் வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு கொரோனா வைரஸ் அதிகமாக இருக்குது, உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சொன்னாங்க. அதையெல்லாம் பொருட்படுத்தல. என்னை விட என்னை தேர்ந்தெடுத்த மக்கள் தான் முக்கியம், என் உயிர் முக்கியம் அல்ல. 32 இடத்துக்கு நான் சென்றேன். நான் திருச்சியில அந்த கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பது குறித்து ஆலோசனை நடந்தது. ஒரு அற்புதமான ஒருத்தர் பேசுறார், விவசாயி, தமாக மாவட்ட தலைவருக்கு கருதுகிறேன். பிரம்மாண்டமான கட்டுடன் ஒரு 50 வயசு இருக்கும். அவர் அழகா பேசினார். இடத்துல பல கோரிக்கை வச்சார். 5 நாள் கழித்து கொரோனா நாள் இறந்துட்டார். அப்பதான் எனக்கு பயமே வந்தது. கொரோனா எப்படி உயிரை குடிக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு பயம் அப்பதான் வந்தது. அது வரைக்கும் 10 மாவட்டத்துக்கு நான் சென்று வந்தேன். அதுக்கு பிறகுதான் நான் மாஸ்க் வந்து ஏன் சொன்னா அந்த அளவுக்கு இந்த கொரோனா வைரஸ் பரவல் நீதியமானது அந்த கொரோனா வைரஸ் பரவலை உரிய நேரத்தில் தடுத்து நிறுத்தி மதிக்க முடியாத தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றிய அரசாங்கம். அதேபோல அந்த காலகட்டம் இன்னைக்கு பள்ளிகள் மூடப்பட்டது, கல்லூரிகள் மூடப்பட்டன. இன்னைக்கு நீ மாணவர்கள் ஓராண்டு வீணாகிவிட்டது என்று மனக்கவலையில் இருந்தாங்க, மன உளைச்சல் இருந்தாங்க. கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பு, ஆன்லைன் தேர்வு, நல்ல தேர்வு எழுதி பட்டம் பெற்றாங்க. நம்முடைய பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போடணும். முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது கல்வியிலே புரட்சி ஒரு